2 லைன் லீஃப் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த லீஃபை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே நம்ம லைனிங்கும் சிந்தட்டிக்கும் ஒன்றா கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு டபுள் ஃபோல்டில் வித் 11 இன்ச்சஸும் ஹைட்டு 10 இன்ச்சஸ் வர மாதிரி நான் லைனிங் எடுத்திருக்கேன். நம்ம லைனிங் கட் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு நம்ம சிந்தட்டிக்லையும் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாரோட அளவுக்கு நம்ம இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறோமோ அவங்களுக்கு, அதாவது பின்னாடி பேக் சைடு முதுகில் ஃபுல்லாக கவர் ஆகாமல் ரைட் சைடு ஷோல்டர் இருக்குல்ல பேக்கில் அந்தலேருந்து ஃப்ரண்ட்டு கவர் ஆகி திரும்பி பேக் சைடில் லெஃப்ட் ஷோல்டர் அதுக்கு நம்ம துணி கட் பண்ணால் போதும். சென்டரில் ஃபுல்லாக நமக்கு அந்த நாட் வந்துடும். நாட் வந்து ரோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மீட்டர் வர மாதிரி நீங்கள் அந்த ரோப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். சிந்தட்டிக்கும் லைனிங்கே நம்ம ஒன்றா ஸ்டிச்சஸ் போட்டு அதை பேக் சைடில் ஸ்டிச்சஸ் போட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு டேர்ன் பண்ணணும். அதை டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரோப் வந்து கோப்போம்ல, அதுக்கு அந்த ஹோல் வரும்ல, அது ரெடி பண்ணணும். அதையும் நான் கிளாத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு 1 இன்ச் வித் வர மாதிரி லென்த் எவ்வளவோ நம்ம அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம நாட் எப்பயுமே ரெடி பண்ணுவோம்ல, அது போல் 4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு